இந்தியாவில் சாலை விபத்து மற்றும் உயிரிழப்புகளில் தமிழகம் முதலிடம். சாலை விபத்துகளில் இந்தியாவிலேயே தமிழகம்தான் முதலிடம் என்று நினைக்கும் போது என் நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. ஒரு காலத்துல ஊர்ல ஒருத்தர் வீட்டுல தான் சைக்கிளே இருக்கும். ஆனா இப்போ பைக் இல்லாத வீட்டை பாக்குறதும் கைலாசா நாட்டுக்கு போற வழியை கண்டுபிடிக்கிறதும் ஒண்ணு. ஏன்னா ரெண்டுமே ரொம்ப கஷ்டம். வாகனங்களின் அதிகரிப்பால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து சாலை விபத்துகள் நடைபெற்று வருகிறது. அது மட்டும் இல்லாமல் மது, கஞ்சா, கள்ளச்சாராயம், போதை மாத்திரைகள் பிடியில் தமிழகம் சிக்கி தவித்து வருகிறது. இது போன்ற போதைப் பொருட்களை பயன்படுத்திவிட்டு வாகனம் ஓட்டுவதால் பல்வேறு விபத்து சம்பவங்கள் நடைபெறுகிறது. இந்த நிலையில் இந்தியாவிலேயே அதிக சாலை விபத்துகள் தமிழகத்தில் தான் நடைபெறுவதாகவும், சாலை விபத்துகள் மற்றும் உயிரிழப்புகளில் இந்தியாவிலேயே தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுக்கு ஆண்டு தமிழகத்தில் சாலை விபத்துகள் நடைபெறுவதும், சாலை விபத்துகளில் உயிரிழப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதும் தொடர்கதையாகி வருகிறது. கடந்த 2022ஆம் ஆண்டு மட்டும் இந்தியாவில் நடைபெற்ற சாலை விபத்துகளின் எண்ணிக்கை 4,61,312. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை 1,68,491. சாலை விபத்துகளில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 4,43,366. இதில் அதிகபட்சமாக தமிழ்நாட்டில் 64,105 சாலை விபத்துகளும் 17,884 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் 67,703 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. எவ்வளவுதான் அரசாங்கம் ஹெல்மெட் போடுங்கன்னு சொன்னாலும் வாகன ஓட்டிகள் நீங்க முதல்ல ஒழுங்கா ஊழல் பண்ணாம சாலையை போடுங்க என்று கேள்வி எழுப்புகின்றனர். ஆனா ஒண்ணுங்க, வாகன ஓட்டிகள் சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. நம்ம ஊர்ல தார் ரோடு போட சொன்னா ஜல்லிய கொட்டி அதுக்கு மேல தார் பெயிண்ட் அடிச்சு வச்சுட்டு இதான் ரோடுன்னு சொல்றாங்க. சிமெண்ட் ரோடு போட சொன்னா எம் சாண்ட்ல ரோடு போடுறாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. ரோட்ல பள்ளம் விழுந்துட்டா சீரமைப்புன்னு அதுக்கு ஒரு நிதியை ஒதுக்கி பள்ளத்துக்கு மேல 4 அடி தாரை கொட்டி விட்டா விபத்து நடக்காம என்ன நடக்கும்னு கேள்வி கேட்டு வாக்குவாதம் பண்ணிட்டு இருந்தாலாம் இங்க ஒன்னும் மாறாதுங்க. விஜயகாந்த் ரமணா படத்துல சொல்ற மாதிரி ஒவ்வொரு குடிமகனும் அவனுடைய கடமையை கரெக்டா பண்ணா இங்க எல்லாம் மாறும். சாலை விதிகளை கடைபிடித்து ஹெல்மெட் அணிந்து வாகனங்களை ஓட்டுவோம்.